வணக்கம். வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் புதிய பார்வை இதழின் ஆசிரியர் திரு மா நடராசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் ஏராளமான குழப்பங்கள் சூழ்ந்திருக்கிற வேலையில் நாம் சந்திக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் மறைந்து அந்த கட்சி இதுவரையிலும் சந்திக்காத பல நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குழப்பங்களை நீங்கள் ஒரு பார்வையாளராக நின்று பார்க்குறீங்களா, அல்லது இதன் ஒரு அங்கமாக நின்று நீங்கள் இதை கவனிச்சிட்ருக்கீங்களா? நானும் உங்களைப் போல ஒரு பார்வையாளராகத்தான் பார்க்கிறேன், விமர்சிக்கவும் விரும்புகிறேன். இந்த சர்ச்சைகளிலிருந்து மொத்தமாக விலகி நின்று ஒரு பார்வையாளராக மட்டுமே இதை பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு இதில் பங்களிப்பு நிறைய உண்டு என்றாலும் அந்த பங்களிப்பை நான் என்றும் அதற்கு சன்மானம் கேட்டதில்லை. நான் இந்த பங்களித்தேன், எனக்கு சன்மானம் வேண்டும் என்றோ அல்லது அதற்கு ஒரு பதிலாக என்ன பதவி பட்டம் வேண்டும் என்றோ கேட்காதவன். எனவே பங்களிப்பாளன் என்ற முறையிலும் பேசலாம், பார்வையாளன் என்ற முறையிலும் நான் இப்பொழுது உங்களுக்கு பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் பங்குதாரரா பார்வையாளரா? நான் இப்பொழுது உங்களைப் போல ஒரு வெகுஜன பார்வையாளராக இருக்கிறேன். பங்களிப்புகள் கொடுக்கக்கூடிய இடங்களில் தேவை என்றால் கொடுப்பேன். பார்வையாளராக இப்போ ஒரு நடந்து கொண்டிருக்கிற மோதலை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தா அவர்களுக்கு நிறைய கேள்வி வருது. இது மோதலா, உண்மையிலேயே மோதிக்கொள்கிறார்களா, அல்லது அவர்களுக்குள் நாடகமாடிக்கொள்கிறார்களா, இந்த ஆட்சி நிலைக்குமா, இந்த கேள்விகள் மக்களுக்கு வருது. ஒரு பார்வையாளராக உங்களுக்கு எப்படி இந்த காட்சிகள் தெரியுது? யார் கண்பட்டதோ, யாருக்கு இதனால் இடைஞ்சல் வரும் என்று நினைத்தார்களோ அவர்களால் சூத்திரதாரிகளாக சில செயல்பட ஆரம்பித்ததனுடைய விளைவு தானே ஒழிய உள்ளிருந்து வந்த பகை என்று நான் நினைக்கவில்லை. அகப்பகை இல்லை, புறப்பகை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்களால் அதுக்கு பிறகு தூண்டிவிடப்பட்டு அவர்களுடைய மனதிற்குள்ளே தேவையில்லாத வேற்றுமைகள், ஒற்றுமை இல்லாத நிலைமை, ஒருவரை ஒருவர் சாடி பேசுவதும், புரட்சித்தலை அம்மா அவர்கள் இருந்த பொழுது பேசாதவர்களெல்லாம் பேசுவதும் எனக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும், ஒருவேளை மறுபிறவி என்று இருந்து மறைந்த முதல்வர் திடீரென்று வந்து நின்றால் இவ்வளோ பேர் எங்கே ஓடி ஒளிவார்கள் என்பதுதான் நான் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். பேசாதவர்கள் பேசினார்கள், அது உங்களுக்கு ஆச்சரியத்தை தருது. பேச்சு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அடக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்வுகளெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதை பாசிட்டிவாக பார்க்க முடியாதா? அப்படி இல்லை, அடக்கி வைக்கப்பட்டார்கள் என்று எப்பொழுது நான் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதை அப்படிப்பட்ட உணர்வுகளை யாரும் தடுத்ததில்லையே. மறுபிறவி இருந்து அவர் பார்த்தால் வியந்து போவார், ஆச்சரியப்படுவார். வியந்தல்ல, அவருக்கு ஒருவேளை மயக்கம் வந்தாலும் வந்து விடும். இப்படியெல்லாம் நடக்குமா நம் இல்லாத பொழுது என்று அவருக்கே இப்பொழுது வியப்பாகத்தான் இருந்திருக்கும். இப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறீங்க. சில நாட்களுக்கு முன்னால் இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, அதிமுகவை உடைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது, அந்த எண்ணம் ஈடேறாது, தமிழ்நாட்டை காவிமயமாக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுனீங்க. ஆனால் அந்த பேச்சு நடந்த சில நாட்களுக்கு பிறகு உங்கள் எண்ணம் ஈடேறலை. அதிமுகவில் உங்கள் எண்ணத்துக்கு மாறாக பூசல்களும் பிரச்சனைகளும் மோதல்களும் வெடித்தது. ஒரு சமயம் அதுவே அவர்களை அப்படிப்பட்ட செயல்பாட்டுக்கு தூண்டியதோ என்னவோ. நான் அப்படி ஒட்டுமொத்தமாக பாஜக அரசாங்கம் மோடி அவர்களையோ, பிரதமர் மோடி அவர்களையோ, முன்னணி தலைவர்களையோ நான் எந்த விமர்சனம் செய்யவில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உள்ள சிலர், தமிழ்நாட்டில் உள்ள சிலர் திடீரென்று ஒரு விதமான தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புதுமையான முறையிலே நம்ம எல்லாம் தாக்குகிறார்களோ, ஏதோ ஒரு சதி வேலையில் ஈடுபடுவது எனக்கு அப்பொழுதே உணரத் தொடங்கியது. அவருடைய வெளிப்பாடாக வந்த, வேகத்தில் வந்த வெளிப்பாடாக இருக்கலாம். உங்களுடைய கொதிப்பு, கொந்தளிப்பு, எதிர்வினை அப்படின்றது அதிமுகவை உடைக்க பார்க்கிறார்கள். அந்த அவர்களுடைய என்னால் முன்கூட்டியே சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்ததனால் அந்த பேச்சு பேசியிருக்கு. அந்த எண்ணம் டெல்லி தலைமைக்கு எதிராக உங்களுடைய கோபம் இல்லை? டெல்லியில் இங்கே உள்ளவர்கள், பிரதமர் மோடி மேலே உங்களுக்கு வருத்தம் இல்லை? அவர் நம்ம அண்ணாவை போலத்தான்
பிரதமர் மோடி பொறுத்தவரையும் நான் மிகுந்த பாராட்டுவது என்னவென்றால், எப்படி அண்ணா அவர்கள் சாமானியனும் சரித்திரம் படைக்கலாம், மிட்டா மிராசுகள், ஆலை அரசர்கள், நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள் என்ற நிலையை மாற்றி தமிழகத்திலே சாமானியனும் அரசியலிலே கால் பதித்து ஆட்சியை பிடிக்கலாம் என்ற வரலாற்றை உருவாக்கி காட்டினார். ஆனால் எனக்கு அவர் மிகுந்த ஈடுபாடு எப்பொழுதும் உண்டு. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணி, தினகரன் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணி, இவர்கள் இல்லாமல் உங்கள் ஆசியோடு திவாகரன் தலைமையில் ஒரு அணி உள்ளுக்குள்ளேயே இயங்குறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 அணிகளுக்கும் நீங்கள் பொதுவானவரா, இல்லை 4 அணிக்கும் வெளியில் இருக்கிறவரா? நான் அதான் பொதுவாக இருக்கின்ற வெளியில் இருக்கிற ஒரு அப்சர்வர் என்று முன்பே சொல்லிவிட்டேன். அவர்கள் நம்முடைய உதவியை கேட்டால் நாம் போய் உதவி செய்யலாம். எப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த பொழுது அவருடைய இடம் அந்த இப்பொழுது வைக்கப்பட்ட நினைவிடம் கட்டுவதற்கு முன்பாக அன்று மாலை என்னுடைய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டிலிருந்து அவருடைய வண்டி அனுப்பி என்னை அழைத்து போய் அங்கே உட்கார வைத்தார்கள். நானாக போய்விடவில்லை. அதற்கு பிறகு முதல் அரசியல் அறிக்கை கூட என்னால் தயாரித்து கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு எல்லாரும் தெரியும். இல்லை, எனக்கு அதில் என்ன சந்தேகம்னா, நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தேன், என்னுடைய ஆலோசனையை அவர் தான் நாடினார், அவர் தான் கார் அனுப்பிச்சு கூப்பிட்டாங்க, முதல் அறிக்கையை நான் தான் தயாரித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கேயும் என்டார்ஸ் பண்ணவே இல்லையே. அது அவர் ஒருவர் செய்வதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும் அந்த தலைமையினுடைய பக்குவத்தை பொறுத்தது. நாம் டிமாண்ட் பண்ணுகிற ஆள் இல்லை. இப்பொழுதெல்லாம் என்ன கண்டிஷன் போட்டுக்கொண்டு உங்களை ஆதரித்தால் என்ன தருவீர்கள், எனக்கு வந்தால் என்ன கொடுப்பீர்கள் என்ற அதுபோல் நான் பேசவில்லை. 20 வருஷம் அரசாங்கத்திலே டெப்டி டைரக்டராக கடைசியாக இருந்ததை கூட விட்டு வந்தவன். நான் யாரையும் காட்டியும் கொடுக்கவில்லை, அவர் எனக்கு பங்களிப்பு கொடுக்கவில்லை அல்லது என்னை ரெகக்னைஸ் பண்ணவில்லை என்பதற்காக நான் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டியதில்லை. 2011 தேர்தல் மேனிஃபெஸ்டோ கூட இங்கிருந்து தான் தயாரிக்கப்பட்டது, என்னுடைய வீட்டிலிருந்து தான் தயாரிக்கப்பட்டது. அவர் அது இல்லாமலே போவது என்ற முடிவில் இருந்தபோது கூட அதை தயாரித்து இங்கிருந்து அனுப்பப்பட்டு பன்னீர்செல்வம் ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய பொன்ராஜ் அவர்களும் கொண்டு அவர்களை முன்னிறுத்திவிட்டு நான் பின்னுக்கு தள்ளியிருந்தேன். இது என்னுடைய சுவாபம். புதிய தகவலை சொல்கிறீங்க. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கை இங்கே தான் தயாரிக்கப்பட்டது. ஆமாம், இதே கம்ப்யூட்டரில் இருக்குது. 17 போட்டது தான் அந்த ஆட்சியை திமுகவுடைய தோல்வியடைய செய்து வெற்றிக்குரிய அடித்தளமாக அமைந்தது. இங்கிருந்து அனுப்பினார்கள், மெயிலில் அனுப்பினால் கூட அதை ஹேக் பண்ணி எடுத்து விடுவார்கள் என்பதற்காக இங்கிருந்து தனியாக எடுத்து போய் அங்கேயே போட்டு அவர்கள் பார்த்து பிறகு ஒப்படைத்து அவர்கள் அதை வெளியிட்டு அதற்கு பிறகு ஆட்சி வந்ததும் மந்திரிகளுக்கெல்லாம் அதிலிருந்து வகுப்பு எடுப்பது போல எடுக்கப்பட்டதா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? அதில் நான் நேரடியாக இல்லை. ஏன்னா நீங்கள் தயாரித்து கொடுத்த ஒரு அறிக்கையை ஜெயலலிதா அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆமாம், அதில் 1-2 அவர்களுடைய பரிந்துரைகளை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். கறவை மாடு கொடுப்பதெல்லாம், லேப்டாப் கொடுப்பது போன்றதெல்லாம் நாங்கள் கொடுத்திருந்தாலும், பசுமை இல்லம் போன்றவரெல்லாம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் கறவை மாடு கொடுப்பது, ஏழைகளுக்காக உள்ள திட்டங்களை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்திருக்கிறார். நீங்கள் விரிவான பேட்டிகளை தந்ததில்லை, தொலைக்காட்சியில் நேருக்கு நேர்கள் அவ்வளோவா கொடுத்ததில்லை, அரிதாக பேட்டி தர்றதுனால சில தகவல்களை கேட்கணும். ஜெயலலிதா அவர்களை நீங்கள் முதல்ல எப்படி சந்திச்சிங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, அவரோடு ஏன் பிரிவு ஏற்பட்டது அப்படின்றது. அவர்கள் நான் தென்னார்காடு மாவட்டம் கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளராக மக்கள் தொடர்பு என்ற பெயரிலே செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது திருமதி சந்திரலேகா அவர்கள் கலெக்டர், அவர்களுடைய மூலம் எனக்கு என் மனைவிக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. பிறகு எட்டயபுரத்திலே அதே ஆண்டிலே கடலூரிலே திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தவர், அவர் நடத்திய அந்த மாவட்ட அதிமுக மாநாட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
முதலமைச்சராக வந்து கலந்து கொண்டதில்லை. அவர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தபோது பிறகு 81 எட்டயபுரத்தில் ஏற்பட்ட பாரதி நூற்றாண்டு விழாவிலே நான் அந்த அலுவலராக, அந்த மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலராகவும் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் நடத்துகின்ற பொறுப்பை என்னிடத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவரும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டுகிறார். அந்த சூழ்நிலையிலே பெண்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு பெண்கள் சம உரிமை பற்றி பேச்சு, ஒரு கருத்தரங்கம் நடந்ததிலே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்பொழுது வந்து முதல் முறையாக கோயில்பட்டியிலே வந்து தங்கியிருக்கிறார்கள். அவரை அழைத்து மேடைக்கு போகின்ற பொறுப்பு துரை அவர்களோடு நானும் இருந்து அழைத்து போனோம். அப்பொழுதிலிருந்து ஏற்பட்ட பழக்கம்தான். தனியாக ஒரு சுயசரிதை எழுத ஆமாம், எழுதிட்டுருக்கேன். அதில் நிறைய சொல்லாத தகவல்கள் எல்லாம் வரும். உண்மையான தகவல்களாக இருக்குமா? என்னிடத்தில் பொய் என்பதே கிடையாது. பொய் சொல்லாதனால தான் வெகுஜன விரோதி ஆகிடுவோம் நாங்கள் எல்லாம். உண்மை பேசுகிறவன் வெகுஜன விரோதி. அதனால தான் நீங்கள் கேட்டீர்கள், அவருக்கு உங்களுக்கு என்ன முரண்பாடு. இப்படி ஏற்பட்ட நட்பு அவர்களுக்கு 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்தபோது அவரை அந்த இறப்பை கூட சொல்வதற்கு நாதி இல்லை. இறந்தார்ன்ற தகவலை ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லக்கூட தயாராக இல்லையா? யாரும் இல்லை. 4 மணிக்கு நான் செய்தித்துறை அதிகாரி, ஒரு பக்கம் செய்தித்துறை அதிகாரி என்ற முறையிலே அந்த ராஜாஜி ஹாலை திறந்து வைக்கிறதுக்கு பிஆர்ஓவை அழைத்து கொண்டு போய் திறக்க வேண்டும். மறுபக்கம் இவருக்கு செய்தியை கொடுக்க வேண்டும். என்னுடைய வண்டியை அனுப்பிவிட்டு நான் சைக்கிள் ரிக்ஷாவில் போய் அந்த ராஜாஜி ஹாலை திறந்து வைத்தேன். என் மனைவியும் தினகரனும் தான் போய் 5 மணிக்கு எழுப்பி அவரை இப்படி இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவரை அழைத்து போய் ராமவரம் தோட்டம் வரைக்கும் போய் திரும்ப வரும் பொழுது ஒன்றாக வந்து முதல் நுழைந்த பொழுது அவரை நான் அழைத்து சென்று மேலே நிற்பதற்கும் அவர் புரட்சித் தலைவருடைய மறைந்த பூடலுக்கு இடையில் நிற்குமாறு ஏற்பாடு செய்து அவர்கள் பக்கத்திலே இருக்கிற பொழுது என் மனைவியும் நிற்குமாறு ஏற்பாடு செய்து கொடுத்தேன். அதை ஒரு பக்கம் அமைச்சர்கள், அவர்களையும் நான் சமாளிக்க வேண்டும், இவருக்கும் நான் உதவ வேண்டும் என்கின்ற அந்த இருதலி கொள்ளை நிலையிலிருந்து அந்த நிலையை பார்த்தவன். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்தித்து அவர்களை திடீரென்று கன் கேரேஜில் இராணுவ வண்டியில் ஏறிய பொழுது அவர் ரீத்து வைப்பதற்காக ஏறினார்கள். இறுதியாக புறப்படுவதற்கு முன்பு ரீத்து வைத்து மலர்வலை வைத்துவிட்டு ஏறியவர்களை பிடித்து திலீபனும் இன்னொரு நபர் இப்பொழுது எம்பியாக இருப்பவரும் KP ராமலிங்கம் அவரும் தலை பிடித்து ஒருவர் இழுக்க, சேலை பிடித்து ஒரு இழுக்க, கீழே விழுந்தவரை கை தாங்கியவர் தான் சசிகலா. வில்லன் போன்று சித்தரித்த அந்த சித்திரம்ன்றது வந்து உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக அங்கேயே தங்கிட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். அந்த நாட்களில் உங்கள் துணைவியாரை பிரிந்திருந்தது அப்படின்றது எப்படி எதிர்கொண்டீங்க, எப்படி எடுத்துக்கிட்டீங்க பர்சனலா? சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறார், அந்த நீதிமன்றத்திற்கும் சிறைக்கும் சென்றீங்க. அந்த தருணத்தில் என்ன நடந்தது? சசிகலா அவர்களை தன்னுடைய இணை பிரியாத தோழியாக, சகோதரியாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாம், அந்த நட்பு உலகம் அறிந்தது. ஆனால் உங்களை ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு கட்டங்களில் விலக்கி வைத்தார். விலக்கி வைத்தது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கினால் ஒரு சிறிய வரி கடிதத்தோடு ஒரு அறிவிப்போடு நின்றோம். நான் உங்களுக்கு எதிரான அறிவிப்புகள்ன்றது வந்து குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி கடுமையான அறிக்கைகளை விட்டு ஒதுக்கி குற்றச்சாட்டுகள் ஒன்றும் சொன்னது இல்லையா? குற்றச்சாட்டுகள் எதுவும் சொன்னது யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது எல்லாரும் சொல்வது, எல்லா கட்சியும் தான், எல்லா கட்சிகளையும் அதிமுகவையே தாம் தான் இயக்குவது போல ஒரு தோற்றத்தை பாவிக்கிறார் அப்படின்லாம் ஜெயலலிதா அவர்கள். அது அவருக்கு எப்பொழுதும் நான் வந்து அவருடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு முறை இந்த வீட்டிலிருந்து யாரோடும் பேசாது என்று சொன்னார். நீங்கள் சொன்ன சண்டைன்னு கேட்குறீங்க, ஒன்றும் இல்லை, அது உப்பு பெறாத சண்டை. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஜாதிய ரீதியான அல்லது அந்த தொகுதியுடைய நிலவரங்கள் புரியாமல் இருந்த காலகட்டங்கள். பிற்காலத்தில் அவர் அத்துப்படியாக கையில் வைத்திருந்தார். வெற்றி மதுரை மருங்காபுரி 13,000 ஓட்டு வித்தியாசத்திலே திமுக வெற்றி பெற்று
1.5 மாதத்துக்குள்ளே நடந்த தேர்தல், இடைத்தேர்தல். அதிலே மதுரை மருங்காபுரியும் இரட்டையிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு திடீரென்று அரசியலிருந்து விலக வேண்டும் என்ற கடிதம் எழுதி வைத்து அவர் அனுப்ப, அதை நான் பிடுங்கி வந்து வைத்து எங்கள் வீட்டில் வைக்க, அதை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய கடிதம் எங்கே என்று கேட்க, அது என் மனைவி வந்தது தான் சாவி அவரிடத்தில் இருக்குது என்று சொல்லி நான் ஒரு நாள் சமாளித்தது. அவர் வீடு தேடி வந்த பொழுது எங்கள் வீட்டிலே யார் யார் இருந்தார்கள், KKSR எல்லாம் இருந்தவர்கள்லாம் ஓடினார்கள். இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது போல எனக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையிலே சந்தித்து அவரை அந்த ராஜினாமா பொது வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறேன், MLA பதவி விட்டு விலகுகிறேன், எதிர்க்கட்சி தலைமை பதவியிலிருந்து விலகுகிறேன் என்றெல்லாம் எழுதி கொடுத்த கடிதத்தை நான் பத்திரிகைக்கு போவதற்குள்ளாக இடையே மறித்து தடுத்து என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைத்து காப்பாற்றியவன். அதற்காக என்னை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்து மதுரை மருங்காபுரிக்கும் இவன் தான் காரணம் தோற்பதற்கு என்று சொல்லி, இவன் இது இல்லாமல் அவர் பப்ளிக் லைஃப்பில் இருந்து விடுகிறேன்னு சொல்லுகிறவர்களை இவன் போய் ஏன் தடுக்கிறான் என்று என்னை அழைத்து போய் திடீரென்று கைது செய்து அங்கே வைத்து விட்டார்கள். அதன் மூலியமாக அதற்கு பிறகு 91 ஆட்சியை பிடிக்கிறப்ப நீங்கள் கூட இருக்கீங்க. இருங்க சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பேசிட்டு கொள்ளும்பொழுது சில பேரை பார்க்க வேண்டாம், சிலர் எடுத்து பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது தான் நான் கருத்து வேறுபடுகிறேன். எனக்கு நான் சுயமரியாதை இயக்கத்தில் வளர்ந்தவன். என்னால் இங்கே யாரோடும் பேசாதே என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பிறக்கும் பொழுது அடிமையாக பிறக்கவில்லை, போய்விட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு விட்டேன். அங்கே எடுத்த சட்டை துணியோடு வெளியே வந்தேன். எங்கே போகிறீங்க என்று மனைவி கேட்டார். உங்கள் அக்காவோடே போய் கேட்டுக்க என்று சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு வந்து விட்டேன். திரும்ப அழைப்பதற்கு வந்தார்கள். அதெல்லாம் முடியாது, அவங்க ஏதாவது ஒரு செஞ்சுட்டு பொது வாழ்க்கையிலேருந்து திரும்ப ரிசைன் பண்ணிட்டாங்கன்னாக்கா, நான் கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையில் திருமணம் செய்து கொண்டவன், அவர்கிட்ட காசு வாங்கி கொண்டு இப்படி செய்து விட்டான் என்று அன்றைக்கு நான் கைது செய்யப்பட்டவன் என்று அப்படிப்பட்ட ஒரு செய்தி பரப்பப்பட்டது. ஆனால் சீசர் மகசர் இருக்கிறதே, போலீஸார் கொடுத்த சீசர் மகசரிலே அவர்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். எ சீல்டு கவர் கண்டெய்னிங் த ரெசிக்னேஷன் லெட்டர் ஆஃப் ஜெயலலிதா என்று எழுதினார்கள். ஹவு டு யூ நோ எ சீல்டு கவர் கண்டெய்ன்ஸ்? A sealed cover is a privileged letter written to the speaker. Nobody in between can tamper. எப்படி என்ற கேள்வியை மத்திய அரசு எழுப்பிய பிறகுதான் அந்த வழக்கிலிருந்து வழக்கே அப்புறம் பிறகு போடவே இல்லை என்பது. ஜெயலலிதா அவர்களை நீங்கள் கடைசியாக சந்தித்தது அப்படின்றது எப்போ? கடைசியாக சந்தித்தது என்பது அந்த 91 அந்த ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதெல்லாம் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்கின்ற பொழுது கூட நான் அந்த இது கூட போகவில்லை. போகாமல் வேறு இடத்தில் தங்கிவிட்டேன், சிங்கப்பூர் போய்விட்டேன். எனவே அந்த அவருடைய செலெக்ஷனில் கூட நான் தலையிடலைங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அவர் பிறகு ஜெயித்த பிறகு அவர்கள் ஆட்சி அமைக்கிற பொழுது சீஃப் செக்ரட்டரியே நேரடியாக அனுப்பி எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வைத்து மறுநாள் காலையிலே பங்களிக்க அந்த பதவியேற்பு விழாவிலே பங்கேற்க பெற வைத்தார்கள். எனவே அதுதான் நான் அது இறுதியாக பார்த்தது என்று வைத்துக்கொள்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னும் அதுக்கு பாட்டு உண்டு. நிகழ்ச்சிங்கிறதுல கலந்துக்கிட்டது அதில் தான். தனிப்பட்ட முறையில் சந்தித்தது கடைசியாக பார்த்தது அதான் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, நான் போகலை. என் ஒய்ஃபெல்லாம் அங்கே வாங்க என்று எல்லோரும் குடும்பத்தில் கூட்ட பொழுது போகவில்லை. 91 அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த பதவியேற்பில் தான் நீங்கள் பார்த்த கடைசி நாள். ஆனால் அதற்கு பிறகும் நடவடிக்கைகள்ன்றது இருந்தது. அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நீங்கள் அதிமுகவில் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்றது அந்த கட்சியிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானன்று தான் நீங்கள் அதிமுக உறுப்பினர் அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடவடிக்கைகள்ன்றது தொடர்ந்துகிட்டே இருந்தது. அது அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுக்கு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, அதை மற்றவர்கள் சொல்ல அச்சப்படுவார்கள். நான் சொல்லுகிறேன், சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நம்முடைய பதவியை கைப்பற்றி விடுவாரோ, நீங்கள் அடிக்கடி உங்களை பற்றியே வந்தது ஏன் என்று சொல்கிறீர்கள். காசி பத்திரிகையில் திடீரென்று என்னுடைய பேரை இழுத்து அவரோடு இவர் சேர்ந்து அங்கே கவிழ்க்க சதி என்று பாருங்கள், அதை நம்பி விடுவார்.
ஒரு போலீஸ்காரர் எழுதி சிஐடி ரிப்போர்ட் எழுதி கொடுத்தால் இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதி. வீட்டில் எப்படி சதி செய்ய முடியும்? என்னுடைய மனைவியுடைய சகோதரி இறந்த இடத்துக்கு போன பொழுது அங்கே சதி செஞ்சதாக எழுதி கொடுத்து அது நிறைவேற்றி அதை நம்ப வைத்து அதனால் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு சதிகளாக வெளியேற்றப்பட்டு பிறகு அவர் திரும்பி அழைக்கப்பட்டு அதிலிருந்து ஏற்பட்ட டேமேஜஸ் கடைசி வரையில் சரிப்படுத்த முடியாமலே போய்விட்டது. அந்த சித்திரம் ஒரு வில்லன் போன்று சித்தரித்த அந்த சித்திரம்ன்றது வந்து உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. ஒருவருக்கு உதவி செய்து உபத்திரவத்தை சந்தித்த ஒரு மனிதன் உண்டு என்றால் அது நானும் சசிகலாவைத்தான் இருக்க முடியும். உபத்திரவம் எப்படி சொல்கிறீங்க? மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை அவங்க தான் சசிகலா அவர்களுக்கு தந்தாங்க. வாய்ப்புகள் கொடுக்கறது வேற. வாய்ப்புகள் கொடுத்து தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறையும் தீரா இடும்பை தரும்னு சொன்னார் வள்ளுவர். தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒருவரை என்னென்ன விதத்திலே நல்லவர், எந்தெந்த விதத்திலே கெட்டவரா என்று ஆய்ந்து அறிந்து தான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் சசிகலா. நடராஜனை விட்டு விடுங்கள், நான் தான் சண்டைக்காரனாச்சேன். சொல்கிறத மறுத்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் போட்டுட்டு கையை கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்ல உத்தமம். அது என்னால் இருக்க முடியாது. அதனால தான் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய எதிர்ப்புகளை கடைசி வரையில் சந்தித்தேன். அவர்களால் நன்மையை விட நான் பெற்ற எதிர்ப்புகளும் நான் சந்தித்த சவால்களும் அதிகம். அதை வரலாற்றில் எழுதுவேன். துன்பங்கள் துயரங்கள் அதிகம்ன்றீங்க. ஆனால் அந்த இழப்புகளை தாங்கி அந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட ஒருபோதும் நீங்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினதில்லை. ஏன்னா எதனால்? அதான் நல்ல கேள்வி கேட்டீர்கள், நன்றி. தினமும் அவருக்கு பேச்சு துணைக்கு அவரால் வேறு யாரையும் நம்ப மாட்டார். அதனால் அவருக்கு இவரை நம்பிக்கை வந்த பொழுது அவரோடு பழகினார். அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு ஒருவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பது தான் தமிழர் பண்பாடு, வரலாறு. எவ்வளவு தான் தவிச்சுக்கிட்டே 50 வருஷம் புருஷன் பொண்டாட்டிகள் இந்த ஊரில் வாழ்கிறாங்க. 50 வருஷமாக வெட்டிங் அனிவர்சரியாக இருப்பார்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள். நீங்கள் சொல்கிறது தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும், அதற்கு பிறகு சந்தேகம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் எதிர்மறையான ரிப்போர்ட்ஸ் வருது, தனக்கு எதிராகவே வேலை பார்க்கிறார்கள், குழி பறிக்கிறார்கள், தன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப அப்படி அது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா? நான் கேட்பது, இப்போ அவர் இறந்துட்டார். இப்போ நான் ஏதாவது அது மாதிரி இருக்கிற அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு நம்ம வளர்கிறதுக்கு எங்கேயாவது ஆசைப்பட்டு இருந்திருக்கணும்? இல்லை இந்த ஆட்சிக்குள்ளே வர்றதுக்கு அன்றைக்கி வந்து பூந்து என்ன ஆக்கு இவர் என்ன ஆக்குற ஓபிஎஸ் என்று நான் என் மனைவிட்ட போய் வம்பளிச்சிருக்கேனா? இல்லை. எந்த காலத்திலும் நம்ம அந்த பண்பாடு, தமிழர் பண்பாட்டும் தமிழுடைய திராவிட இயக்க சிந்தனையோடும் வந்தவன் என்பதால் அதிலே ஒழுக்கமாக வந்திருக்கிறேன். அதில் யாரும் வந்து என்னை கொஸ்டின் பண்ண முடியாது. எனவே அவர்களுக்கு சந்தேகங்கிறது ஒரு சோ அவர்களே சொன்னார்கள் இறப்பதற்கு முன்பு என்னுடைய நண்பர்களிடத்தில், அது ரெக்கார்டிலே கூட இருக்கிறது. என்ன சொன்னார்? எம்ஜிஆருக்கும் சந்தேகம் வரும், அவருக்கு 5% சந்தேகம் என்றால் அம்முவுக்கு 100% சந்தேகம். அவரோட பக்கத்தில் இருப்பது யாரும் சமாளிப்பது மிகப்பெரிய விஷயம், அது சசிகலா ஒருத்தராக தான் முடிகிறது என்று சொல்வார். எனவே அப்படிப்பட்ட சந்தேகத்தின் பேரிலே தான் பல பேர் மேல் பல கட்டங்களிலே தேவையில்லாத நடவடிக்கைகள். பொறை என்பது நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் தெரியாதனமாக தமிழை படித்து தொலைச்சிட்டேன். தமிழ் இலக்கியத்தில் ஊர்ந்து படிச்சுட்டவன். பொறை என்பது போற்றாரை பொறுத்தல். என்ன பொறை? பொறுத்து கொள்ளுகின்ற தன்மை. போற்றாரை நம்மை தூற்றுபவர்களோட பொறுத்து கொள்கிறது தான் அந்த பொறை என்று கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பொறை இருவர் நட்புன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் பாதிப்புன்னு வரும்போது அதை அதனால் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு பர்சனலான ஒரு கேள்வி. ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக அங்கேயே தங்கிட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். அந்த நாட்களில் உங்கள் துணைவியாரை பிரிந்திருந்தது அப்படின்றது ஒரு நீண்ட கால பிரிவு. இல்லை, அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, எப்படி எடுத்துக்கிட்டீங்க பர்சனலாக? இல்லை, அது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த தாயார் என்னுடைய தாயார் எல்லாமே சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது அதை
ஏற்று வந்தால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறார். ஒரு முறை திடீரென்று ராஜினாமா கவர்னரிடம் கொடுத்து விட்டார். ஞாபகம் இருக்கிறதா என்று தமிழ்நாட்டில். எனவே நாங்கள் அழைத்து போய்விடுவது, நான் அழைத்து வைத்து விடுவது மிக ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை அன்றைய சூழ்நிலையில். ஆனால் அப்படி வந்துவிட்டால் அவர் சூழ்நிலை என்ன? திடீரென்று அந்த காலத்தில் வருபவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து விட்டு வெளியே போனால் இப்போ அம்மாவை பார்க்கவே முடியல என்று வெளியில் போய் சொல்லுவாங்க. அப்போ யாருமே பார்க்கலன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? நடராஜன் சொல்லி கொடுப்பாரு. என்னன்னு, வெளியில் போனால் வெளியில் போலீஸ்காரன் நிற்பான், சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக போங்க, அம்மா நல்லா பேசுகிறாங்க என்று சொல்லிக்கிட்டே போங்க என்று சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி பலவற்றிலே நான் வந்து கலைஞரை பொலிட்டிக்கலாக பலவற்றிலே நான் ஏமாற்றியிருக்கிறேன். அந்த அரசியல் ரீதியாக அதை நம்பி கூட, தொலைபேசியில் பேசிய பேச்சுக்களை நம்பி கூட அவர் ஒரு மதுரை அவர் தொலைபேசியை டேப் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தார் பொழுது அவர்கள் தோற்பதற்கே அடிப்படையுமே அந்த ஒட்டு கேட்ட காரணம்தான். ஒரு தனி நபராக, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக எப்போதுன்னு ஒரு இழப்பை உணர்ந்துருக்கீங்களா? இழப்புன்னா நாங்கள் வந்து ஒருத்தங்க ஒருவரோட ஒரு பக்கத்தில் இருந்தால் ஒரு அன்பு என்பது நாங்கள் நல்ல வாழ்க்கை தான். அவரும் நல்ல குடும்பத்திலே பிறந்தவர், நாங்களும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த ஆர்பிட்டில் செலுத்தப்படுகின்ற ராக்கெட்டெல்லாம் அனுப்புகிற பொழுது, ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுகிறது, எத்தனை ராக்கெட்டு போக போக ஒன்று எரிந்து கீழே விழுந்து விடும். இறுதியாக ஒரு ராக்கெட்டு கடைசியில் போய் தள்ளும். அப்படி போல் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருவராக உடைத்து அந்த ஆர்பிட்டிலே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தள்ளி கொண்டு போவதும் விடுவதும், அடுத்து அதுக்கு இன்னொருவர் தள்ளி போவதும் என்னவாகத்தான் அப்படித்தான் அவரை சுற்றி இருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சசிகலா எழுதி தான் காட்ட வேண்டும் பத்திரிகை. எதிர்காலத்தில் அவரும் எம்ஏஆர் எழுதுவார். அவர் பட்ட துன்பங்களை கூட அக்காவை விட்டு கொடுக்காமல் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் மெல்ல தான் எழுதுவார். சொல்கிறதுல நிறைய வழி தெரியுது உங்களோட வார்த்தை. இல்லை வழிங்கிறது இல்லை. நம்ம ஒரு குடும்பங்களில் ஒரு காஸ் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் எம்ஜிஆர், அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை யார் எடுத்து செல்வது என்ற நிகழ்ச்சி ஏற்பட்ட பொழுது, நீங்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் பேரம் பேசினார்கள். என்னிடத்திலையும் என் மனைவிடத்திலையும் அப்பொழுது 3 கோடி தருகிறேன், வாங்கி கொண்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் மறுத்து விட்டோம். எனக்கு ஒன்றும் ஜானகி அம்மையார் மேல் வருத்தம் கிடையாது. அவர்கள் எம்ஜிஆரை விட ஒரு 4-5 வயது இளையவர், அவ்வளவுதான். 5 வயதுக்கு கீழே தான். அவ்வளவு திடகாத்திரமாக இருந்த புரட்சித் தலைவர் அவர்களே 73வது வயதிலே இறந்து விட்டார். இவர் இன்னும் எத்தனை வருடத்துக்கு இந்த கட்சியை தயிட்டு செல்ல முடியும்? வேறஸ் மேடம் ஜே பொறுத்தவரையில் இப்பொழுது 40 வயது. இன்னொரு 25 வருடங்களுக்கு இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும். 25 வருடங்களுக்கு அவர் முன்னெடுத்து செல்வதன் மூலமாக அதிமுக நீடித்து இருக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். அன்றைக்கு எடுத்த முடிவுக்கு நீங்கள் 25 ஆண்டு காலம் திட்டமிட்டேன். இதுதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. 25 ஆண்டு காலம். இப்போது 30 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் வாழ்ந்து அரசியலில் 30 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இறுதியாக அதிகாரத்திலே இருந்து மறைந்திருக்கிறார் என்பது வரலாறு. அதோடு ஒரு விஷன் முடிந்து விட்டது. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறார். ஒரு அதிகாரத்தின் உச்சத்தையும் பார்த்துருக்கிறார். முதலமைச்சருக்கு அடுத்து அதிக அதிகாரம் படைத்த ஒரு நபராகவும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். இப்போது வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார். இப்படியான ஒரு தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த முடிவை அந்த சிறைக்கு சென்ற நாளில் நீங்கள் அந்த நீதிமன்றத்திற்கும் சிறைக்கும் சென்றீங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் அப்போ உங்களுடைய கார் சென்ற காட்சியெல்லாம் கூட காட்டினாங்க. அந்த தருணத்தில் என்ன நடந்தது? இந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? அதாவது அந்த தீர்ப்பு என்பது அது சதியா விதியா? நான் விதியில் நம்பிக்கை இல்லாத என்றாலும் அந்த வார்த்தை ஒரு ரைமுக்காக சொல்லிவிட்டேன்.
பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்தால் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் applies only to government servants, public servants. A MLA, MP or minister or chief minister or prime minister, they are the public servants. அவர்களுக்குத்தான் இந்த சட்டம் பொருந்தும். அவர் மறைந்து விட்டார். அவர் மறைவதற்கு முன்பாக acquitted from the earlier charges. லோயர் கோர்ட்டிலே, கீழமை கோர்ட்டிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு அவர் அக்யூட்டல் ஆக்கிவிட்டார்கள். ஆக அவர் மறைந்த பொழுது அவர் அப்பளுக்கு இல்லாதவராக, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாத ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பிரஜையாக அவர் மறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய தீர்ப்பை சொல்லும் பொழுது அதை டீலிங் பண்ணிவிட்டுத்தான், அதை ஒதுக்கிவிட்டுத்தான் இவர்களை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். அதிலேயே உச்சநீதிமன்றம் தவறு செய்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இதுதான் உண்மை. அதை எடுத்து விட்டால், நான் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கின்ற அவர் பப்ளிக் சர்வெண்ட் அந்த ஆன்டி கரப்ஷன் ஆக்டிலிருந்து விடுபட்ட பிறகு கான்ஸ்பிரசி எங்கே வருகிறது? சசிகலா அவர்களோடு சேர்ந்து அப்போ கான்ஸ்பிரசி ஆஸ்பெக்ட் வரல. எனவே தான் அந்த கட்டத்தில் இவர்கள் 3 பேரும் அரசாங்க ஊழியர் இல்லை என்ற அடிப்படையில் வருகிற பொழுது இந்த வழக்கிலிருந்து இவர்களும் அக்யூட்டட் ஆகியிருக்க வேண்டிய ஒரு வழக்கு அது தவறாக நடந்திருக்கிறது. இதுதான் அரசியலை தெரிந்தவர்கள், அரசியல் மட்டுமல்ல சட்டத்தில் கொஞ்சம் தேர்ந்த அறிவுள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். சதி நடந்திருக்குன்றீங்க. நான் நம்புகிறேன். அதுக்கு மேலே அது பேச வேண்டாம். ஏன்னா நீதிமன்றத்தில் இன்னும் தீர்ப்பு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது. ஹோப் இருக்கா? எது? நீதிமன்றத்தில் ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு அதில் பரிகாரம், நிவாரணம் கிடைக்கின்ற நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்றதுக்காக நம்பிக்கையோடு தானே அடுத்த நாளே இருக்கிறது. அதனால தானே போடுகிறோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற 122 பேர், அதில் 32 பேருக்கு மேலே தினகரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அதுக்கு விசாரணை வேண்டும். தினகரன் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு தொடரும் அப்படின்னு இந்த நிமிஷத்தில் சொல்ல முடியுமா? நிச்சயமாக தொடரும். எனக்கு நன்றாக புரியுது. இதெல்லாம் ஒரு தமாஷாகள், பொலிட்டிக்கல் தமாஷாஸ் நடக்குது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் தமாஷா நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இது வந்து பொறுத்தவரையும் சிலரால் சில சூழ்நிலைகளில் சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அவர்கள் பயந்து போய் தன்னுடைய பதவியை விட்டு காப்பாற்றிக் கொள்வதற்காக சிலவற்றிலே காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அரசியலாக இருக்கிறது. அந்த காலத்தில் எதாக இருந்தாலும் எதிர்ப்பது என்ற நிலையில் இருந்தது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற ரெய்டு வந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதனால தான் அல்லாட்டி வேறு எதுக்கு அவங்க போனாங்க? எதுக்கு போயிருக்கணும்? 2 அணிகளும் இணையணும் சொல்லுங்கள். இல்லை 2 அணிகளும் இணைய வேண்டும்னு எதுக்கு சொல்கிறோம்? அப்போ ஜார்ஜ் அணி இணைந்ததும் ஜானகி அம்மையார் அவர்கள் என்னை ஜெயிக்க வைக்க முடியாது, நீங்களே எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வர போகிறீர்கள். 4 வருடமே பழகிய ஜெயலலிதா அவர்களோடு 4 வருடம் பழகிய அம்மு என்று சொல்வார்கள். அம்முவோடு பழகிய 4 வருடம் பழகிய நடராஜன் சசிகலாவும் போடி நாயக்கர்களில் 29,000 சில்லரை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து உதவி செய்திருக்கும் பொழுது நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்தீர்களா என்று கேட்டு கலைத்தார்கள். கலைத்துவிடும் அவர்கள் தானாக இங்கே வந்து எந்த கண்டிஷனும் போடவில்லை. இப்பொழுதெல்லாம் கண்டிஷன் போடுகிறார்கள். போடுற கண்டிஷனே உங்கள் குடும்பத்தாரை சார்ந்ததாக இருக்குது. இப்போ பன்னீர்செல்வம் தரப்பு பேசுகிறாங்க. இல்லை முன்வைக்கிற ஒன்று தனிப்பட்ட பேர்களுக்கு நான் போக விரும்பல. அவங்க இணைப்பு 2 பேரும் இணையணும்னு சொல்கிறீங்க. ஒன்று எடப்பாடி தரப்பு, இன்னொன்று இல்லை நான் அவர்களுக்கு தான் ஒரு பழைய உதாரணத்தை சொல்கிறேன். அவர்களுடைய பார்வைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்குமாக இதை சொல்லுகிறேன். ஜானகி அம்மையார் அவர்களுடைய எம்ஜிஆருடைய மனைவி அவர்களே ஜெயலலிதா சொல்கிறார்,
அவர் ஆட்சி அவர் தலைமையில் நிச்சயம் அமைப்பார் என்று சொல்லி கலைத்து விட்டு போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரே வரியிலே சொல்லிவிட்டார். போகிறவர்கள் நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டு வரவில்லை. ரெண்டையும் இணைத்து டெல்லியிலே போய் ரெட்டையிலையும் பெற்று வந்து அப்படி வரலாற்றை ஜானகி ஜெயலலிதா அணி என்பது மாறி ஒரே அணியாக மாறி இப்பொழுது நீங்கள் பார்க்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய வாங்குறதுக்கு அங்கே நிறைய எனக்கு பண்பாடு தமிழருடைய பண்பாட்டு நீங்கள் பண்பாடு பேசுகிறீங்க, அந்த பண்பாட்டு சிதைவு ஏற்பட்டிருக்கிறதோ காலத்தால் மாறி இருக்கிறது. நான் ஒரு சமயம் பழைய ஆளுங்கிறதுனால அந்த புத்தியிலே இருக்கிறோம். திருக்குறளோட முதல் அதிகாரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலோடு நிற்கல, அது பொருட்பால் சார்ந்ததாகவும் இருக்குது. அதிகாரத்தில் வந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வருவீங்க, நான் என்ன எடுத்துகிட்டு போகிறது, அது பேசக்கூடாது, கண்டிஷன் பேசக்கூடாது. யாராக எடுத்துக்கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் ஏதோ இருக்குங்க. இப்போ கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற 122 பேர், அதில் 32 பேருக்கு மேலே தினகரனை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறு. இப்போ கூட என்னை கூட வந்து பார்த்துட்டு போனாங்க சில பேர். உங்களுக்கு அவரை பார்த்தது உங்களுக்கு தெரியுது, என்னை பார்த்து உங்களுக்கு தெரியல. அவர்கள் ஒரு தலைமையின் கீழே இப்போ ஆட்சியில் கட்சியில் பொதுச் செயலாளராக சசிகலாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கிறவர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தனக்காக ஒரு ரெட்டையிலைக்காகத்தானே இவர் மேலும் ஒரு வழக்கு சந்திக்கு தினகரன் அங்கிருந்து வந்திருக்கிறார், அவரை போய் பார்த்து விட்டு வருவோம் என்ற ஒரு தன்னுடைய நமக்காகத்தானே போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கார் என்ற ஒரு பெருந்தன்மை காட்டுவதற்காக போயிருக்கிறார்கள். இல்லை ப்ளீஸ், என்னை பார்க்க வருபவர்கள் எல்லோரும் நான் வந்து அணி சேர்க்கிறேன் என்றும் எடுத்துக்கொள்வதும் தவறு. அவர்களெல்லாம் அவருக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். இங்கே கலந்து விட்டவர்கள் அங்கே போய் முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் கலந்து விட்டு வந்து தினகரனை சந்திப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பாளர்கள் அல்ல. உங்களை சந்திக்கிறவங்க வெளியில வந்து பேட்டி தர்றதில்லை. ஆனால் தினகரனை சந்திப்பவர்கள், தினகரன் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர், அவருக்கு நாங்கள் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கிறோம், அவர் துணை பொதுச் செயலாளராக செயல்படுவார் அப்படின்லாம் வெளிப்படையா சொல்றாங்க. எம்எல்ஏக்களே சொல்றாங்க, மந்திரியே சொல்றாரு. ஆமா, சசிகலா அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர், தினகரன் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர், அமைச்சர் ஒருத்தரே சொல்றாரு. அப்படி சொல்றது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். How do you say it is a wrong information? முதலமைச்சரும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சர் வந்து அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறாரா? இல்லையே. இல்ல, அமைச்சர்கள் தரப்புல இதற்கு முன்னால் ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் இருங்க. அவர்கள் இங்கேயும் போய்விட்டு அவர்கள் கூட்டிய முதலமைச்சர் கூட்டத்தில் போகிற பொழுது அவர்களுக்கு வேறுபாடு இருந்தால் அவருக்கு தெரிந்திருக்காதா? அது நான் வேறுபாடுன்னு நான் சொல்லலை. இங்கே தினகரனை சந்திப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பவர்கள்னு பொருள் கொள்ளக்கூடாதுன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அங்கே அவங்க வந்து சொல்கிறவங்களும் எடப்பாடியின் ஆட்சி தொடரும், எங்களால் கலையாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் 4 ஆண்டுசம் இந்த ஆட்சி நடக்கணும்னு விரும்புகிறாங்க. எனக்கு அதில் வரக்கூடிய கேள்வி, சில நாட்களுக்கு முன்னால் கட்சியினோட பொதுச் செயலாளர் இந்த நிமிஷம் வரலையும் அதிகாரப்பூர்வமாக சசிகலா அவர்கள், ஆனால் கட்சி தலைமை அலுவலகத்தில் அவருடைய படம் நீக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறது. நீங்கள் முதலமைச்சர் சார்பில், அமைச்சர் சார்பில் முதலமைச்சராக போய் செஞ்சார் இதெல்லாம்? இல்லை, அவருடைய சம்மதம் இல்லாமல் நடக்குமா? இல்லை, அவங்க போய் செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர்களுக்கு என்ன நெருக்கடியில் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை எடுத்தார்களா எனக்கு தெரியாது. அதற்குள் நான் மிக ஆழமாக போவதற்கு என்னால் முடியும். ஆனால் அது வந்து இப்பொழுது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இரு தரப்பிலே நடந்து கொண்டு 2 தரப்பும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை பற்றி ரொம்பவும் விரிவாக பேச ஆரம்பித்தால் என்னால் அவர்களுக்கு இடைஞ்சல் இருந்ததாக, அல்லது எல்லாம் பேசி முடித்திருந்தோம், இந்த நடராஜன் பேசுனால போயிடுச்சு என்ற வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக நான் இதில் விரிவாக போக விரும்பவில்லை. நீங்கள் விரிவாக போகலைனாலும் இது தொடர்பான சில கேள்விகளை நான் கேட்டாகணும். கேளுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆட்சி அப்படின்றது இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடியதா, அல்லது பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், அதிகாரத்தையும் இவர்கள் மறைமுகமாக செலுத்துவார்கள் அப்படின்ற சூழல் இப்போ இருக்கா? இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுல யாரும் தடங்கள் இல்லை. அவளை தடுக்கிறது வேறு சக்தியாக என்னங்கிறது தான் அவங்க தான் சொல்லணும் மொழியை. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்த வரையில் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒன்று எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. நான் இந்த கட்சியில் எத்தனையோ வருஷமாக பார்த்துட்டேன்.
முதல்ல எம்எல்ஏ சீட்டு கேட்டு வருவார்கள். எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததும் எதிர்பார்ப்பு மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பா? இல்லை, அது நான் மக்கள் சேவைக்காக என்னை டெடிகேட் பண்ணி கொண்டவன் என்று சொன்னவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தார்கள் என்பதில் நானும் சில பேர் பார்த்துருக்கேன். பல பேருடைய அனுபவத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். அவர்கள் முதல்ல எம்எல்ஏ, பிறகு எம்எல்ஏ வந்ததும் மந்திரி வேண்டும் என்பார்கள். மந்திரி வந்ததும் சீஃப் மினிஸ்டர் கூட வேணுங்கிறதுக்காக பேசக்கூடிய அளவிற்கு இப்பொழுது சுதந்திரம், ஒரு சுதந்திரமான சூழ்நிலை அவர்களுக்கு சுதந்திரம். ஆமாம் ஆமாம். அந்த வார்த்தையை மறைந்த முதலமைச்சர் இருக்கும் பொழுது வாய் திறந்து பேசுகிற முதல் என்று கூட வராது வார்த்தை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருந்த ஒரு கட்சி சுதந்திரம் கிடைத்ததும் சுதந்திரம் சும்மா கிடைத்த சுதந்திரம் சுக்கா மிளகா கிளியே சுதந்திரம் என்று சொல்வார்கள். அதேபோல் இவர்கள் இப்பொழுது சுதந்திரமாக பறவையாக இருக்கிறார்கள், பாராட்டுகிறேன். ஆனால் மறைந்த தலைவரை மனதில் வைத்து கொண்டு கட்டுப்பாடு என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய நாக்கிலேயும் ஒவ்வொரு சொல்லுகின்ற வார்த்தையிலையும் வைத்து கொள்ள வேண்டும். நான் பேசுகிறதை அவர்கள் யாரையும் ஒருவரை உயர்த்தியோ ஒருவரை தாழ்த்தியோ பேச நான் விரும்பவில்லை. தேவை, நான் எப்படி ஒரு 25 வருடத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று நினைத்தோனோ, அதை விட 30 வருடத்திற்கு கொண்டு போய் சாதனை படைத்திருக்கிறாரோ, அதேபோல் இவர்களிலும் ஒருவர் அப்படிப்பட்ட சாதனை படைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து வருங்காலத்து கட்சியை ஆட்சியும் கொண்டு போகணும். அதில் வர்றப்ப இப்பொழுது இருக்கிற முன்னாடி அவர்களுக்குள்ள இது முன்னால் உள்ளது இணைப்பு. எனக்கு 2 பேரும் சேர்க்கிற பொழுது சிலவற்றில் ஒன்று விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், சிலவற்றை இல்லை. சிலதை விட்டு தரணுன்றீங்க, நிபந்தனை இல்லாமல் பேசணும்னு சொல்கிறீங்க. தலைமையே அடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய தலைமையை அவங்களுக்குள்ள அவங்க இது பண்ணிக்கணுன்ற ஒரு 3 கருத்தை சொல்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, மூன்றில் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஒன்று நிபந்தனை இல்லாமல் சேரணும்னு சொல்கிறீங்க. கேள்வி பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பில் முன்வைப்பது 2, மறைமுகமாக என்ன நிபந்தனையை விதிக்கிறாங்க, என்ன கேட்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக சொல்லப்படுவது ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அதுக்கு விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும், நீதி விசாரணை வேண்டும். 1. 2வது, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரும் அதிமுகவை நடத்தக்கூடாது. இந்த 2 தான் வெளிப்படையாக அவர்கள் முன்வைக்கிற நிபந்தனை. அதுக்கெல்லாம் நான் விரும்பவில்லை. ஒரே ஒன்றுக்கு அந்த சிபிஐ என்கொயரின்னு சொல்கிறாங்களே, அது ரெடிகுலஸ். ஒரு கிரேட் லீடர் மறைந்த ஒரு தலைவியை, தன்னுடைய சொந்த கட்சியுடைய தலைவியை, சாவை சந்தேகிக்கிறவன் தாயையே சந்தேகிக்கிறவன் என்று நான் கொள்கிறேன். தன்னுடைய தாயை அசிங்கப்படுத்தி திரும்ப கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்பதெல்லாம் மிகுந்த கேவலத்தை ஒரு தலைவிக்கு உண்டாகிவிடும். அது யார் வற்புறுத்துவதும் தவறு. இதுவரை செய்து கொண்டிருந்தார்களா, தயவுசெய்து அவர்கள், நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம், நான் இங்கே என்னை போல் நல்ல வேளை நான் அங்கே இல்லை அவர்களோடு, எல்லாவற்றால் நடராஜனே கொண்டிருப்பான் என்று கூட சொல்லியிருப்பார்கள் போல இருக்கிறது. இது போன்ற வாதங்கள் எல்லாம் சொத்தை வாதங்கள். இதெல்லாம் ஒவ்வொருடைய 75 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள், அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் ஒரு தாய்க்கு தாயாக, தன்னுடைய சகோதரியாக அவர் இருந்து எல்லாம் பார்த்து கொண்டவரை அசிங்கப்படுத்துவது, எங்களை அசிங்கப்படுத்துவதை கூட நாங்கள் பொறுத்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தையே சந்தேகப்படுத்தி அதை போய் தோண்டி எடுத்து சிபிஐ என்கொயரி பண்ண வேண்டும் என்று அவரை இன்னும் அசிங்கப்படுத்துகின்ற நிலைக்கு யாரும் போகக்கூடாது. தயவுசெய்து அந்த முயற்சியை நீங்கள் விட்டு விடுங்கள். அதுக்கு தான் அடிப்படையிலே நான் சொன்னேன், எந்த கண்டிஷனும் வச்சுக்கிட்டு பேசாதீங்க, அது சிபிஐ விசாரணையே கேட்காதீங்க, உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்கு ஓபிஎஸ் யூபிஎஸ் அவர்களும் யூபிஎஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். இப்போ இன்றைக்கி கூட ஒரு அறிக்கை, எங்களால் அவர்களுக்கு ஆபத்து பிரச்சனை இருக்காது என்று சொல்கிறார்கள், சொன்னதாக பேப்பரில் போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அன்றைக்கு எப்படி பிரச்சனை வந்தது? நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் ஆட்சி நம்பிக்கைக்கு வரும்போது எதிர்த்து வாக்களிச்சாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி கவலைக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு திரைமறைவில் என்ன நடக்குது? பன்னீர்செல்வம் தரப்பு கூட்டணி 2 பேரும் இணைகிறார்கள் என்பது
ஊர்ஜிதமாக இருக்கிறது என்பது ஓரளவுக்கு புரிகிறது நீங்கள் சொல்வதில்லை. திரைமறைவில் நடந்த பேரம் பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் பேரம் சரி. இந்த விஷயத்துக்கு ஒரு 2 நிபந்தனைகள்ல நான்லாம் பேரம் பேசாதவன், நீங்களும் பேரம் பேசாதவன், ஏன் அந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. திரைமறைவுனாலே அந்த வார்த்தை வந்துடுது. இப்ப அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு இல்லை, நிச்சயமாக வந்துருச்சு. நல்ல முடிவு 2-3 நாள் எடுக்கும் வரும். அதுக்கு நம்முடைய விவாதங்கள் கெடுக்கக்கூடாது. யாரும் அதுக்கு 2-3 நாட்கள் இணைஞ்சிருவாங்களா 2 அணியும்? ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல செய்தி வந்து விடும். நல்ல செய்தின்றது நல்ல செய்தியாக இணைந்து விடுவார்கள். எடப்பாடி முதலமைச்சர், அது மாற்றமில்லை. எடப்பாடி முதலமைச்சர் என்பதில் மாற்றம் இல்லை. அதுதான், அவர் தானே முதலமைச்சராக இருக்காருங்க. அவங்க அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவரால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அதெல்லாம் வந்து அது அவங்க பேசி தீர்த்துக்க வேண்டியது. அவங்க ஒருத்தர் பேசிக்கிறப்ப நம்ம சொல்ல முடியாது. அவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார், நான் எனக்கு விட்டு கொடுக்குங்கிறதுல பெருந்தன்மையாக திடீர்னு நான் எந்திரிச்சு, சில பேர் நம்ம பஸ்ஸில் உட்காந்துருப்போம், வயசானவங்களை பார்த்தா எந்திரிச்சிருவோம், உட்காருங்கம்போம். அது மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வயசானவன் இல்லையா நான் எங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நிற்பாங்க. பஸ்லையோ ரயிலையோ நிற்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது மாதிரி இல்லை சார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ன்றது. அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? நான்லாம் எனக்கு கிடைச்சா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்படி தான் செய்வேன். சரி, நல்ல வேளை நமக்கு கிடைக்காம போயிடுச்சு வாழ்க்கையில். இதில் குடும்பத்தார் விலகி இருக்கணும் அப்படின்ற நிபந்தனைக்கும் நோ தான். அது வந்து நான் அவங்க பேசி முடிக்க வேண்டியது. என்னை பொறுத்தவரையிலையும் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. அவங்க பேசி முடிக்கட்டும். லெட் தம் கம் அவுட் வித் டிசிஷன், தென் ஐ வில் ரியாக்ட். தினகரன் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு போய் தினகரன் துணை பொதுச் செயலாளராக நியமனமான பிறகு கொடுத்த ஒரு பேட்டியில், எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், யாரும் ஈடுபட மாட்டார்கள்ன்ற கருத்தை சொன்னார். இப்போவும் அதே நிலைமை இருக்குதா? நிலைமைன்னா அவர் சொன்னது என்னங்கிறது, நான் அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தனால எனக்கு அவருடைய பேட்டி எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கல. அவருக்கு அந்த சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலையில் என்ன கொக்கி போட்டு அந்த எடிட்டர் வாங்கினாரோ அதுக்கு பேசியிருப்பார். அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நான் அதை சொல்லவில்லை. சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சுதந்திர நாடு, எல்லாம் ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஆல் ஃபார் ஈச்சுங்கிற மாதிரி எல்லோரும் பந்து விளையாடி பார்ப்போம்னு விளையாடுறாங்க. அதில் வந்து விளையாடாதுன்னு சொல்லக்கூடாது. அது வரும். இட்ஸ் ஹேப்பனிங், ரெகுலர் ஹேப்பனிங்ஸ். அதை காலம் ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றிக்கொண்டே போயிட்டுருக்குது. இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பழசு மறைக்கப்பட்டு வரும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இப்போ நீங்கள் சொன்னது பிஜேபி முயற்சிக்கு எங்களை உடைக்க பார்க்கிறார்கள்னு ஒரு கட்டத்தில் சொன்னீங்க. அதற்கு பிறகு 3ஆக இன்றைக்கு நிற்கிறது, 2ஆ நிற்குது. ஆனால் மூவரும் சேர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு முடிய அவங்க யாரும் எடுக்கலையே. அதுக்கான சமிக்ஞைகள் தெரியுது. சமிக்கைகள் நீங்களாக நானா ஒரு கற்பனைக்கு வரக்கூடாது. எப்படின்னா, அவங்க வேட்பாளர்களே அறிவிக்கப்படவில்லை. அவர் முதலமைச்சரும் அவர் டெல்லியில் பிரதமரை பார்த்துட்டு வந்த கூட நான் ஆதரிக்கிறேன்னு எங்கேயும் சொல்லியில்லை. அவர் கட்சியை கலந்து கொண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் கலந்து கொண்டு முடிவெடுப்பார்கள். அவங்க இன்னும் வேட்பாளர் சொல்லலையே. வேட்பாளர் சொன்ன பிறகு, ஏன்னா அடிக்கடி மேடம் மறைந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க இஷ்யூ பேஸ்டு, ஆள்களை பொறுத்து என்றெல்லாம் முடிவெடுப்பார்கள். அதுபோல் அவர்கள் அந்த பேர் வந்த பிறகு அவர்கள் சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் முன்பே எடுத்து விட்டார்கள் ஆதரவு நிலை என்று நமக்கு இன்னும் தெரியாது. ஏனென்றால் அவர்களும் இன்னும் கேட்கவில்லை. இவர்களை அணுகினார்களா நமக்கு தெரியாது. 2வது வேட்பாளர் வரவில்லை. வேட்பாளர் பேரை பார்த்துவிட்டு அவர்கள் முடிவு பண்ணுவார்கள். அது கட்சியினுடைய நடவடிக்கை. எடப்பாடி அரசை எப்படி மதிப்பிடுவீங்க? எடப்பாடி அரசாங்கம் பொறுத்தவரையிலே அவருக்கு ஒன்றும் த்ரெட் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு த்ரெட் ஆபத்து இல்லை. உங்கள் குடும்பத்தாரிடமிருந்தும் யாரிடத்திலிருந்தும் இன்க்ளூடிங் மத்திய அரசிலிருந்து ஆதரவு தான் இருக்கிறது. மத்திய அரசோடு மோதுறதில்லை, இணங்கி போகிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு ஆபத்து எங்கே இருந்து வரப்போகுது? ஏன்னா எல்லாரும் முதலமைச்சர் ஜெயலலிதா மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களோட மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இப்போ பொருளாதார நெருக்கடியை நமக்கு வருவாயில் குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லா இடத்துலையும். அது மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்து தான். இப்போ நிதிஷ்குமார் முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஆனால் ஆபத்து இல்லைன்றீங்க. ஆபத்துக்கு அரசாங்கத்துக்கு ஒன்றும். அரசாங்கத்து மேலே உங்கள் மதிப்பீடு என்ன? அரசாங்கம் வந்து சரியான முறையில் போயிட்டுருக்குது, நல்ல திசையில் போயிட்டுருக்குது, நல்ல அரசு. ஏன்னா நல்ல சீஃப் செக்ரட்டரி, நல்ல அதிகாரிகளே போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வாரத்தில் 10 நாளில் நீங்கள் பார்ப்பீங்க, சட்டசபைக்குள்ளேயே பார்த்துருவீங்க.
எல்லாம் அணிகள் ஒன்றா உட்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். சட்டசபை கூடுவதற்குள் அதிமுக இணைப்பு முடிவும். அப்படி நான் டு டெல் தட் ஒரு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி விரிவாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம், நன்றி.